எங்க பார்த்தாலும் சுச்சி லீக்ஸை பத்தி தான் சோஷியல் மீடியா முழுக்க பேசிக்கிட்டு இருக்காங்க. சுசித்ரா கொடுத்த இன்டர்வியூ தான் இன்னைக்கு சோஷியல் மீடியா முழுக்க பத்திக்கிட்டு எரியுது. தனுஷான்னு இன்னும் ஷாக்ல இருந்து மீளாதவங்க நிறைய பேர் இருக்காங்க. சுசித்ராவை தெரியும், ஆனா சுச்சி லீக்ஸை பத்தி தெரியாதவங்களுக்கு தான் இந்த வீடியோ. 2016 சுச்சி லீக்ஸ் என்ற ஹேஷ்டாகோட சுசித்ராவுடைய ட்விட்டர் அக்கௌண்ட்ல இருந்து ஆண்ட்ரியா, த்ரிஷா, அனிருத், தனுஷ்னு இவங்களுடைய பர்சனல் போட்டோலாம் லீக் ஆயிடுச்சு. அந்த சம்பவத்துக்கு அப்புறமா சுசித்ராவுடைய லைஃபே ஸ்பாயில் ஆயிடுச்சுன்னு தான் சொல்லணும். 2016க்கு முன்னாடி சுசித்ராவுடைய புகழ் பார்த்தீங்கன்னா உச்சத்தில் இருந்த காலம். படிச்சுக்கிட்டு இருக்கும்போது மியூசிக் பேண்ட்ல தன்னோட லைஃபை ஸ்டார்ட் பண்ணாங்க. அதுக்கப்புறமா திருச்சியில ஆர்ஜேவா ஜாயின் பண்ணாங்க. ஹலோ சென்னைன்ற மார்னிங் ஷோ மூலியமா இவங்க பார்த்தீங்கன்னா பாப்புலர் ஆனாங்க. இவங்களுடைய ஹலோ சென்னைன்ற மார்னிங் ஷோவுக்கு ஒரு தனி ஃபேன் பேஸே இருந்துச்சு. அதுக்கப்புறமா 2002 சினிமாவில் இவங்களுக்கு பாடுறதுக்கான வாய்ப்பு கிடைக்குது. அதுவும் ஆரிஸ் ஜெயராஜுடைய மியூசிக்கில் பாடுறதுக்கான வாய்ப்பு கிடைக்குது. லேசா லேசான்ற படம் மூலியமா இவங்க சிங்கரா அறிமுகமாகறாங்க. அதுக்கப்புறம் ஜே படத்துல மே மாசம் காக்க காக்கல உயிரின் உயிரே, மன்மதன்ல என்னாசை மைத்திலியன்னு இவங்க பாடுற பாட்டு இட்டுன்ற அளவுக்கு பாப்புலர் ஆகுறாங்க. 2010 இருந்து 16 வரைக்கும் விஜய், அஜித், சூர்யா, விக்ரம்னு சொல்லி எல்லா பாப்புலரான ஹீரோக்களுடைய படங்கள்ல இவங்களுடைய ஒரு பாட்டு கண்டிப்பா இருக்கும். டப்பிங் ஆர்டிஸ்டாவும் நிறைய படங்கள்ல ஒர்க் பண்ணியிருக்காங்க. ஆயுத எழுத்துல சுசித்ரா என்ற அவங்களுடைய பேர்லயே ஒரு கேரக்டரும் பண்ணியிருப்பாங்க. இவங்களுடைய போல்டான வாய்ஸுக்கு 2000 காலகட்டத்தில் ஒரு பெரிய ஃபேன் பேஸே இருந்துச்சு. அப்போ இருந்த யங்ஸ்டர் மத்தியில் இவங்களுடைய வாய்ஸ்க்கு ஒரு பெரிய பாப்புலர் இருந்துச்சு. ஹீரோயின்ஸுக்கு படத்தில் ஒரு பாட்டு இருந்துச்சுன்னா அது இவங்க குரலில் பாடின ஒரு பாட்டாக தான் இருக்கும். அப்போவே எல்லா மியூசிக் டைரக்டர் கூடயும் ஒர்க் பண்ண ஒரு சிங்கர்னா அது சுசித்ரா தான். காஃபி வித் சுசித்ரான்னு ஷோ பண்ணுற அளவுக்கு ஃபேமஸாக இருந்தாங்க. 2002 இருந்து 2016 வரைக்குமே பல பாடல்களை பாடியிருக்காங்க, பல அவார்ட்ஸை வாங்கியிருக்காங்க, பல டிவி ஷோஸில் கலந்துருக்காங்க. 2016 இது நம்ம ஆளு படத்துல ஒரு பாட்டு பாடியிருப்பாங்க. அதுக்கப்புறம் இவங்களுடைய சினிமா ஜேர்னின்றது முடிவுக்கு வந்துடுச்சு. அதுக்கு முக்கியமான காரணம் அவங்க ட்விட்டர் அக்கௌண்ட்ல ரிலீஸ் ஆன அந்த போட்டோஸ் தான். அது வரைக்குமே பாப்புலரா இருந்த சுசித்ரா அந்த சம்பவத்துக்கு அப்புறம் மொத்தமா சரிஞ்சிட்டாங்க. சோசியல் மீடியா அதிகம் இல்லாத காலகட்டத்திலே அந்த சுச்சி லீக்ஸ்ன்றது பயங்கர பரவலா பேசப்பட்டது. அக்கௌண்ட்டை ஹேக் பண்ணிட்டாங்க, பிராங்க் பண்ணிட்டாங்கன்னு சொன்னாலுமே அதுக்கு சரியான ஒரு ஆன்சர் கிடைக்காம இருந்துச்சு. அதுக்கப்புறம் 2018 தமிழ் தெலுங்குல ஒரு தீம் சாங்கு அப்பப்போ இன்டர்வியூஸ்னு சொல்லி சுசித்ராவுடைய வாழ்க்கை போயிட்டு இருந்துச்சு. பைல்வான் ரங்கநாதனுக்கும் சுசித்ராவுக்கும் அப்பப்போ முட்டிக்கும். கடைசியா இப்ப ரீசெண்டா வந்த இன்டர்வியூல பைல்வான் ரங்கநாதனை கழுவி ஊத்தலான்னு வந்த இடத்துல சுச்சி லீக்ஸை பத்தி பேசி சுச்சி லீக்ஸை ட்ரெண்ட் ஆக்கிட்டாங்க. எலைட் பார்ட்டின்னு சொல்லி ஆக்டர்ஸ் அப்போ பண்ண கூத்த போட்டு உடைச்சிருப்பாங்க. தனுஷ்ல இருந்து ஆண்ட்ரியா வரைக்குமே யாரையுமே விட்டு வைக்கல. அவங்க சொல்றத நம்பவும் முடியல, நம்பாம இருக்கவும் முடியல. நீங்க என்ன நினைக்கிறீங்கன்றத மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க.